ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மிளகு பொங்கல் செஞ்சோம். மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு 1/2 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து கடாயில் நல்லா சூடேறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. குக்கரில் 2 கப்பு அளவுக்கு பச்சரிசி, வறுத்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. 1 கப்பு அளவுக்கு அரிசிக்கு 5 கப்பு அளவுக்கு தண்ணி. நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால 10 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 7 to 8 விசில் விட்டிங்கன்னா பொங்கல் நல்லா குழைவாக வந்துடும். பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பொங்கலில் சேர்த்துக்கலாம். நம்மளோட வெண்பொங்கல் ரெடி. சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பை நல்லா கழுவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு 7-8 பல் பூண்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி பழம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குக்கரில் விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விடுங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காயெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. காயெல்லாம் நல்லா ஒரு எண்ணெயிலேயே வதங்கி வந்தோடனே காய் மூழ்கிற அளவுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலாக சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, எந்த அளவுக்கு சாம்பார் கெட்டியமாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு தேங்காயில் 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மெதுவடைக்கு ஒரு 10 போல் மிளகாய் எடுத்துக்கிட்டு 2 கப்பு அளவுக்கு ஊற வச்ச உளுந்து எடுத்துருக்கேன் நான். உளுந்து சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சி வச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வடை மேலே முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் வடை ஒன்று ஒன்றா
தட்டி சேர்த்துக்கோங்க. வடை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மெதுவடை ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.